அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் மகர ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2025ஆம் ஆண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்கு. எல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் கடந்த ஆண்டு அல்லது முந்தைய ஆண்டுகள் ஒப்பிடுகளில் இந்த ஆண்டு மிகவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் தாக்கம் உங்கள் 2ஆம் வீட்டில் இருந்து விலகும். இதன் மூலம் உங்களுக்கு அதிக வலிமையுடன் சாதகமான நிலையில் இருப்பீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். இந்த ஆண்டு உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஏனெனில் மே மாதம் ராகுவின் தாக்கம் உங்களுக்கு 2வது வீட்டில் தொடங்கும். உங்களுடைய உணவு பழக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்தாவிட்டால் குருவின் பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு பொதுவாக கல்வி பார்வையில் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. ஆண்டின் தொடக்கத்தில் முதல் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உயர்கல்விக்கு காரணியாக குரு 5ஆம் வீட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மே மாதத்தின் நடுப்பகுதி ஆரோக்கியத்திற்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். இடையில் சிறிய முரண்பாடுகள் இருக்கலாம். சரியான உணவு பழக்கங்கள் மற்றும் சரியான வாழ்க்கை மூலம் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். இருப்பினும் ஏற்கனவே வயிறு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும். கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு பொதுவாக கல்வி பார்வையில் நல்ல பலன்கள் தரும். ஆண்டின் தொடக்கம் முதல் மே மாதம் வரை நடுப்பகுதி வரை உங்களுக்கு உயர்கல்விக்கு காரணியான குரு 5ஆம் வீட்டில் அமர்ந்து அதிர்ஷ்ட பலன்களையும் முதல் வீட்டில் பார்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உயர்கல்வி மட்டுமின்றி உங்களுக்கு ஆரம்ப கல்விக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்குது. கல்வி பயிர்வதற்கு நல்ல ஒரு பலன்கள் தரும். உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் விவேகம் இரண்டுமே முழுமையாக இருக்கக்கூடியதாகவும் இதன் விளைவாக உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். வெளியூரில் வசிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு 6ஆம் வீட்டிற்கு செல்கிறார். 6வது வீட்டில் குரு பயிற்சிப்பது பொதுவாக நல்ல பலன்களை தருவதாக கூறப்படுவது இல்லை. வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பாக செயல்படுவாங்க. புதன் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. இந்த 2025ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய வியாபாரத்தை ஒப்பீடுகளில் சிறப்பான பலன்கள் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. அதாவது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பான பலன்களை பெற முடியும். ஆனால் நீங்கள் சிறு தடைகளை சந்திக்க நேரிடலாம். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை சனியின் சாதகமற்ற பயிற்சி காரணமாக உங்களுடைய வியாபாரத்தில் 100க்கு 100 கொடுப்பதில் நீங்கள் பின்தங்கி இருக்கலாம். இதன் விளைவாக முடிவுகள் சற்று பலவீனமாக இருக்கலாம். ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் அனுகூலமான உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும். இதன் விளைவாக வணிகத்தில் சாதகமான தாக்கம் இருக்கும். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை குருவின் பயிற்சி ஆண்டின் முதல் பகுதியில் வணிகத்தை வெளிப்படையாக அதிகரிக்கும். ஆனால் 5ஆம் வீட்டில் இருந்து 10ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் நீங்கள் ஒரு நல்ல பலன்களை பெற முடியும். புதனின் பயிற்சி பொதுவாக சாதகமான பலன்களை தருவதாக இருக்குது. வணிகத்தில் உள்ள செயல்திறன் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆண்டின் பிற்பகுதியில் நீங்கள் கவனமாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் மார்ச் மாதம் முதல் ஆண்டின் பிற்பகுதி வரை உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் வேலை தொடர்பான விஷயங்களை ஒப்பிடுகளில் சிறந்த முடிவுகளை பெற முடியும். மார்ச் மாதத்திற்கு பிறகு வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை பெறக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் வேலையை மாற்ற விரும்பினால் மார்ச் மாதத்திற்கு பிறகு நீங்கள் மாற்றினால் ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குருவின் பயிற்சி 5வது வீட்டில் இருக்குது.
தொழிலாளர்களுடன் நல்ல ஒரு உறவை உருவாக்க முடியும். இதன் விளைவாக நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் வேலை செய்வதில் மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களுடைய வேலையை பாதிக்கும் மற்றும் உங்களின் செயல்திறன் மேம்படும். மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் சில போட்டியாளர்களாக நடந்து கொள்ளலாம். 2வது வீட்டில் ராகுவின் செல்வாக்கு உங்களுடைய வேலையில் எதிர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மே மாதத்தின் பிறகு மக்களுடனான உறவை மேம்படுத்த ஒப்பிடுகளில் அதிக முயற்சி மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. இந்த 2025ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி விஷயத்தில் சராசரி அளவை விட அல்லது சராசரியை விட சிறந்த முடிவுகளை தரும். ஆண்டின் தொடக்கம் முதல் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை செல்வத்தை குறிக்கும் குரு லாப வீட்டை பார்ப்பார். அதே சமயம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு 6ஆம் வீட்டிற்கு செல்வார். குருவின் இந்த ஸ்தானம் பலவீனமாக இருப்பதாக கூறப்பட்டாலும் 9வது வீட்டில் இருந்து பண வீட்டை பார்ப்பதால் குரு குவிந்த செல்வத்தை பாதுகாக்க உதவியாக இருக்கு. ஆனால் பணம் சம்பாதிப்பதில் குரு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. இந்த ஆண்டு செல்வத்தின் காரணியான குருவின் நிலை பொதுவாக பண விஷயத்தில் சாதகமாக இருக்கு. ஆனால் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரை சனியின் நிலையும் பிற ராகுவின் நிலையும் சாதகமாக இல்லை. எனவே பணத்தை மிச்சப்படுத்தி அதிக முயற்சி எடுக்க வேண்டும். இந்த சூழ்நிலைகள் அனைத்துமே ஒன்றாக எடுத்துக்கொண்டால் பண விஷயத்தில் குரு சாதகமான பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு காதல் விவகாரங்களில் நீங்கள் மிகவும் சிறப்பாக செயல்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரும். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே வரை நல்ல அதிர்ஷ்டத்தின் காரணியாக குருவின் பயிற்சி 5வது வீட்டில் இருக்குது. காதல் உறவுகளை இணக்கத்தை பராமரிக்க முயற்சிப்பீங்க. எனவே சிறிய முரண்பாடுகள் இங்கிருந்து தொடங்கலாம். ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு 6வது வீட்டிற்கு பயிற்சிப்பார். இது சனியின் அம்சம் தொடர்ந்து 5ஆம் வீட்டில் இருப்பதால் அலட்சிய உணர்வுகள் உருவாக்கலாம். சிறிய விஷயங்களை நீங்கள் பிடிவாதமாக இருப்பீங்க. இது காதல் வாழ்க்கையில் எதிர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். சிறிய விஷயங்களில் வம்புகளை உருவாக்காமல் இருந்தால் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரனின் பயிற்சி ஆண்டின் பெரும்பகுதிக்கு சாதகமான ஒரு பலன்களை குறிக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மகர ராசியை பொறுத்தவரை திருமண வயது அடைந்தவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஏனெனில் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து திருமண தொடர்பான விஷயங்களை முடிக்கவும் மே மாதத்தின் நடுப்பகுதியில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தின் காரணியாக குரு 5வது வீட்டில் இருக்கார். வருடத்தின் முதல் பாதையில் ஜாதகத்தில் திருமணம் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆண்டின் 2ஆம் பாதை குறிப்பாக மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு ஒப்பிடுகளில் பலவீனமாக இருக்கலாம். திருமண வாழ்க்கையை பற்றி பேசினால் இந்த விஷயத்தில் சனியின் பயிற்சி சாதகமான முடிவுகளை தர முயற்சிக்கிறார். அதே நேரத்தில் குருவின் பயிற்சி ஆண்டின் முதல் பாதியில் சாதகமான முடிவுகளை தர முயற்சிக்கிறது. அதே நேரம் குரு பிற்காலத்தில் எந்த நேரடி உதவியும் வழங்க முடியாது. இதன் மூலம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மார்ச் மாதம் வரை சனியின் பயிற்சி 2ஆம் வீட்டில் இருந்தாலும் அதற்கு பிந்தைய காலத்தில் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு நிறைய மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான விஷயங்களில் சிறந்த முடிவுகளை நீங்கள் பெறுவீங்க. மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் அனுகூலமான பயிற்சி நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான விஷயங்களை நிறைவேற்ற உதவியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பரிகாரமாக நீங்கள் கோவில்களுக்கு மஞ்சள் வஸ்திரம் தானம் செய்வது புண்ணியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாக்கெட்டில் எப்பொழுதுமே திடமான ஒரு வெள்ளை துண்டை வைத்துக்கொள்வது வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு உங்களுக்கு முதல் பாகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 பல தரப்பில் இயல்பை விடவும் சாதாரண முடிவுகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.